ஹர ஹர மகாதேவுக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆர்டர் போட்டுடலாம்டா. மார்னிங் காய்கறி கட் பண்றப்ப கையை கட் பண்ணிக்கிட்டேன். லூசு, பார்த்து பண்ணிருக்கலாம்ல. சரி விடு, நீ ரெஸ்ட் எடு, அம்மாவை கூட சமைக்க சொல்லுவோம். அத்தை கையை தாண்டா கட் பண்ணிட்டேன். கண்ணா சொல்லுடி. இந்த அழகு இருக்க இடத்துலதான் ஆபத்து அதிகமா இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு, அது கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. சோ நான் அழகா இருக்கிறதுனால தான் என்னை சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு பிரச்சனை இருக்குது தான், ஆனா உன் அழகால இல்ல, உன் வாயால. உன் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தாவ அதே பிரச்சனை இல்லாம இருக்கும். மக்களே, மணியை பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி 12 மணி. அம்மாவும் மகனும் தூங்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போ தூங்குவிய? கண்ணெல்லாம் வலிக்குது, அப்படி வருது. என் மயனுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொடுத்தது என்னவோ என் மயனுக்கு, பண்றது என்னவோ ஆட்டா. என்ன பண்றது? கண்ணெல்லாம் எரியுதா? ஆமா, ரொம்ப எரியுது. அப்படி வருது. மணி 12 மணிக்கு நடு சாமம், ஊரே அடங்கிருச்சு. என் வீட்டுல இன்னும் யாரும் அடங்கல. ஒரு காலத்துல 12 மணிக்கெல்லாம் தூங்கி இருந்தா இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் கண் எரியாது. இன்னைக்கு கண்ணு முடிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைய சாம்பார் ஆப்பு எனக்கு. அங்க பாடுறா. ஐயோ, ஒரு பொம்பளை புள்ள கீழே விழுற தவறி பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்களா ஆம்பளைங்களா? உங்க அம்மாவும் தங்கச்சியும் விழுந்தா இப்படிதான் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பீங்களா? அடங்க, இவ்வளோ சொல்லி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா? ஏய், கூட வந்தது யாருன்னு தெரியாம பார்த்து சிரிச்சுட்டா இருக்கீங்க. இரு, உங்களை இப்ப எங்க அண்ணன் என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. அண்ணன், நீ யாருன்னு காட்டுன. கூட வந்து எனக்கு எவ்வளவு சிரிப்பு வருது, அப்புறம் வேடிக்கை பார்த்தா அவளுக்கு எவ்வளவு சிரிப்பு வரும். அதெல்லாம் முடியாதுங்க. எதிர்த்து பேசுறியா? வாயை வச்சிரு. நான் ஒன்றும் உங்க அடிமை கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் உங்க பொண்டாட்டி. எதிர்த்து பேசுறியா? அம்மா, ஏமா இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? எனக்கு பயமா இருக்குமா. ஆமா, அடுத்த வாரம் வரேன். டிக்கெட் போட்டேன். 3 மாசம் ஆச்சுல. ஏய், அது அம்மா வீட்டுக்கு போறியா? ஏய் ஏய் ஓ ஏய், கொண்டு ஏய், நான் பயம் போயிடுச்சா? அதுவா, இங்க சுட்டி டிவி ஓடுது, அதான். குட்டு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் குட்டு. இல்லடா, ரொம்ப நாள் ஆச்சுல ஊருக்கு போய். ஒரு 13th மாதிரி ரிட்டர்ன் வரலான்னு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. இல்லடா, ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து. ஞாபகம் வேற வருது ஊரோட. நீ பாட்டுக்கு என்ன விட்டு போயிட்டோன்னா அப்புறம் எனக்கு போர் அடிக்காது. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? தெரியும்டா, ஆனா ரொம்ப நாள் ஆச்சுல. நான் போய் மீட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? இப்படியா? சரி விடு, நான் போவேன். இல்ல நான் டிக்கெட் போட்டேன். டிக்கெட்டா? இன்னைக்கு நைட்டுக்கு. இல்ல, இப்போ ஏசில போட்டிருக்கேன். ஏசில தான் போட்டிருக்கேன். ஆமா, 13th ரிட்டர்ன் வர மாதிரி தான் போட்டிருக்கேன். சரியா? ஏசில தான் போட்டிருக்கேன். காஸ்ட்லியும் கூட நல்லா. ஆனா என்ன, நீ போனதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்லாம எப்படிமா இருக்கும்? சாம்பார் ஆப்பு எனக்கு.